வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். ஸோ சேனல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சேனல்குள்ளே போகலாம். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக்கு. இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்டை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம். இது ஹெவியான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனி. லைக் பவர் டர்பைன், பவர் மினரல்ஸ், அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் தயார் பண்ணுவாங்க. இவங்க அதானி பவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 6,500 கோடி ரூபாய் ஆர்டருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 6 டெர்மினல் எக்யூப்மெண்ட்டை தயார் பண்ணுறாங்க. அது மட்டும் ஸ்டீம் டெர்மினல் ஜென்ரேட்டரையும் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் இது. அது கூட சேர்ந்து சம் ஆக்சிலரிஸ், சப்ளை அண்ட் மெயின்டெனன்ஸ் கமிஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல செய்தி தான். மண்டே இந்த ஸ்டாக் கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். BHELன்றதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது ஒரு ஒன் ஆஃப் பைனியர் பப்ளிக் செக்டார் கம்பெனி. அது மட்டும் இல்லாத இது ஒரு நவரத்னா ஸ்டேட்டஸ் உள்ள கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யாருமே யோசிக்க வேண்டாம். இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ்லாம் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஏன்னா 264 ரூபா தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த கம்பெனியை தேர்ந்தெடுத்து லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்பவுமே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும், இதெல்லாம் டிஃபென்ஸ் செக்டார் கீழே வர ஸ்டாக்ஸ். இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 to 5 இயர்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டாக் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகும். ஸோ ஸ்டாக் ஃப்ளீட் இருக்கும், போனஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் இந்த ஸ்டாக்ஸில். ஸோ இந்த மாதிரி நவரத்னா ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி நீண்ட காலம் முதலீடு பண்ணிங்கன்னா, ஸோ நீண்ட கால முதலீடுக்கு இது மாதிரியான ஸ்டாக்ஸை தவிர வேறு எதுலையும் பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு ஒரு வேளை இந்த கம்பெனிலாம் கொஞ்சம் லாஸ்ட்டில் போனாலும் கவர்மெண்ட் இந்த கம்பெனிக்கு லிக்விடிட்டி அதிகப்படுத்தி நமக்கு காசுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அது பண்ணும். மற்ற கம்பெனியில் அப்படி நடக்காது. ஏதோ ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து சப்சிருப்பீங்க, யார் மாட்டிருந்தீங்களோ அவங்கள பேர் முடிச்சு விட்ருப்பீங்க. ஆனால் எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி தனியார் செக்டார்ஸில் நடக்காது. ஆனால் கவர்மெண்ட் செக்டார்ஸில் இந்த ரிஸ்க் இருக்காது. ஸோ ஸ்டாக்குடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 264 ரூபா. 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 335 ரூபா. லோ பார்த்திங்கன்னா 167 ரூபா. PE ரேஷியோ 172 இருக்குது. புக் வேல்யூ 71 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.19% இருக்குது. ROCE 4.46% இருக்குது. ROE 2.17% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்கிற கம்பெனி. CAGR 28.2 இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பரில் 179 crore இருந்திருக்குது. இந்த மார்ச்சில் 704 கோடி ரூபாய். ஆட்டோ எப்பா, ஒரே பாய்ச்சல், சரியான பாய்ச்சல். போன ஃபினான்சியல் இயரில் ப்ராஃபிட் வந்து 282 கோடி ரூபாய் இருந்திருக்குது. இந்த ஃபினான்சியல் ப்ராஃபிட் வந்து 534 கோடி ரூபாய், அப்படியே டபுள் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் பார்த்தாலும் நல்லா இருக்குது. FII 7.98% இருந்திருக்கிறாங்க மார்ச்சில். இந்த டிசம்பரில் இந்த குவார்ட்டரில் 7.19% தான் இருக்கிறாங்க. DIA வழக்கம் போல் அதிகரிச்சிருக்காங்க. 15.45 16.34 வரைக்கும் இவங்க வந்து ஷேர் ஹோல்டிங்கை வச்சுருக்கிறாங்க. ஸோ இது ப்ராஃபிட் ஓரியன்டாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுங்க. இது ஒன் ஆஃப் லார்ஜ் கேப் கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 91,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. வெரி லார்ஜ் கேப் கம்பெனி. இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். டிவிடெண்ட்டுக்காக இதை நிறைய பேர் ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.